திருப்பாடல்கள் அதிகாரம் 22 இறைத்திரு வசனங்கள் 11 20 முடிய. என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும், ஏனெனில் ஆபத்து நெருங்கிவிட்டது, மேலும் உதவி செய்வார் யாரும் இல்லை. காளைகள் பல என்னை சூழ்ந்து கொண்டன, பாசானின் கொழுத்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டன. அவர்கள் என்னை விழுங்க தங்கள் வாயை அகலத் திறக்கின்றார்கள். இதை தேடி சீறி முழங்கும் சிங்கம் போல் பாய்கின்றார்கள். நான் கொட்டப்பட்ட நீர் போல் ஆனேன். என் எலும்புகள் எல்லாம் கழன்று போயின. என் இதயம் மெழுகு போல் ஆயிற்று. என் உள் உறுப்புகளின் நடுவே உருகி போயிற்று. என் வலிமை ஓடு போல காய்ந்தது. என் நாவு மேலெண்ணத்தோடு ஒட்டி கொண்டது. என்னை சாவின் புழுதியிலே போட்டுவிட்டீர். தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலாம். அவர்கள் என்னை முறைத்து பார்க்கின்றார்கள். என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டு கொள்கின்றார்கள். என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். நீரோ, ஆண்டவரே, என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும். என் வலிமையே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். வாளுக்கு இரையாகாதபடி என் உயிரை காத்தருளும். இந்த நாய்களின் வெறியினின்று என் ஆருயிரை காப்பாற்றும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.